முக்கியமான உறவு. அதான் உறவு முறை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது, யார் அல்லாஹ் தெரிவு செய்து தந்த இந்த உறவை யார் கண்ணியப்படுத்துகிறாரோ இவர்களையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். இவர்களை அல்லாஹ் உலகத்தில் மாத்திரமில்லை, நாளை கியாமத்துடைய நாளையும் இவர்களுக்கு நிறைய சன்மானம் அல்லாஹ் குர்ஆனில் வச்சிருக்கிறான், சொல்லிக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து 2 கேள்வி கேட்டான். இந்த 2 கேள்வியும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் தேவையான கேள்வி. அது முஸ்லீமாக இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவராக இருக்கலாம், படித்தவனாக இருக்கலாம், படிக்காதவனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், வாலிபனாக இருக்கலாம், வயோதிபனாக இருக்கலாம். அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி, அனைவருக்கும் தேவையானது. 2 கேள்வியை சஹாபாக்கள்கிட்ட இப்படி ஒரு மஜ்லிஸ் வச்சு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? மன் அஹப்ப அய்யுபஸத லஹு ஃபி ரிஸ்கி வயன்ஸ லஹு ஃபி அஸரி ஃபல்யஸில் ரஹிமா. கேட்டாங்க, உங்களோட வாழ்வாதாரம் இதானே, இந்த வாழ்வாதாரம் ரிஸ்க், இந்த ரிஸ்க்ல உங்களுக்கு பரக்கத் வேணுமா? யாருக்கு தேவையில்லை மேலானவர்களே? யாருக்கு தேவையில்லை? இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எல்லாருக்கும் தேவையான உண்டு. காலையிலேருந்து மாலை வரைக்கும் கஷ்டப்படுறது என்னதுக்கு? ஏண்ட புள்ள குட்டியை நான் பறக்கத்தா பார்க்கணும், நான் சம்பாதிக்கிறதுல மேலதிகமாக மீயணும். எல்லாரும் ஆசைமா தான். கொஞ்ச நேரம் வேலை செஞ்சு பார்க்குற, அது போத இன்னும் கொஞ்சம் கூட வேலை சரி, எனக்கு இன்னும் கொஞ்சம் பறக்கத்தா கிடைக்கணும். நாங்கள் விளங்கிக்கிற பறக்கத். மேலானவர்களே, இதைத்தான் எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். எல்லா முஸ்லிம்கள், அரபி, அஜமி, எல்லாரோட ஆசையும் நான் கொஞ்சம் சம்பாதிச்சாலும் அந்த சம்பாத்தியத்தில் பரக்கத்திக்கணும். எல்லாரோட ஆசையும். மேலானவர்களே, 2வது கேட்டாங்க, அதாவது நோய் இல்லாத நீண்ட காலம் உலகத்தில் வாழ ஆசையா? எல்லாருக்கும் நீண்ட காலம் வாழ ஆசை, நோய் இல்லாமல் இருக்கணும். நோயோடு யாரும் வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை. அதிகமானவங்க சொல்லுவாங்க, நான் வயசாலியாக மௌத்தாய் கஷ்டப்பட்டு நோய் வந்து ஏண்ட புள்ள என்ன பார்த்து ஏண்ட புள்ள கஷ்டப்பட்டதை விட நான் ஆரோக்கியத்துக்குள்ளே மாஷால்லா அல்ல என்று ரூஹ் எடுத்துறோம். எல்லாரோட ஆசையும் இதுதான். என்னால யாரும் கஷ்டப்படக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்களுக்கு நோய் இல்லாம நீண்ட ஆயுள் யாருக்கு விருப்பம் இல்லை? மேலானவர்களே, ஒருத்தர் மரணிக்க போறாரு, 100 வருஷம் வாழ்ந்துட்டாரு. இவர்கிட்ட போய்த்து கேட்டா, உங்களுக்கு இன்னொரு 100 வருஷம் வாழ ஆசைக்குதா? சொல்வார், தந்தா சந்தோஷம். மௌத்தார 100 வருஷம் வாழ்ந்துட்டாரு, இன்னும் 100 வருஷம் வாழ்ந்து கேட்டா அவரும் சொல்வார், மாஷால்லா எனக்கு இன்னும் கிடைச்சா நான் சந்தோஷமா வாழ. எல்லாரும் ஆசைப்படக்கூடியது, எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடியது. கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த 2 நியாமத்தும் உங்களுக்கு வேணுமா? உலகத்தில் அடிப்படையானது, அடிப்படையான ஆரோக்கியம் அல்லாஹ் எதிர்பார்த்த, மனிதன் எதிர்பார்க்கக்கூடியது நீண்ட ஆயுள். மேலான அந்த ஆயுளும் அல்லாஹ் எப்படி பரக்கத் செய்வான்? அந்த ஆயுளை தந்து அந்த ஆயுள்ல அல்லாஹ்வுடைய நெருக்கத்தோடு வாழ்ந்து மௌத்தாக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். கடைசி நேரம் சொன்னாங்க, என்ன தெரியுமா நீங்க செய்யணும்? நீங்க ஒண்ட செய்யுங்க, ஃபல் யஸில் ரஹிமா. உங்களோட உறவுகள் ஈகுதா, இந்த உறவோட சேர்ந்து இருந்துருங்க. நானா ஈகிறாரா, நானோட சேர்ந்துருங்க. தம்பி ஈகிறாரா, தம்பி தவறு செஞ்சாலும் விட்டு கொடுத்து போங்க. தண்ட உம்மா வாப்பா ஈகிறாங்களா, அவங்களோட சேர்ந்து போங்க. லேசான அமல், ஆனா எங்களுக்கு கஷ்டமான அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேசா ஷார்ட்கட் சொல்லி காட்டினாங்க, இப்படி செஞ்சீங்க உலகத்திலேயும் நீங்க கண்ணியமானவர்களாக இருப்பீங்க, நாளை கியாமத்துடைய நாளையிலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்ற கூட்டத்தில் நீங்க இருப்பீங்க. என்ன அமல்? உங்களோட உறவுகள், இரத்த பந்தம், இரத்த உறவுக்குதா, இந்த உறவுகளோடு நீங்க சேர்ந்துறீங்க. மேலானவர்களே, ஆக பரக்கத்திக்குது. இந்த ஆயுள் நீடிக்கப்பட்டு இதோட பொறுமதி எப்போதுமே விளங்கும்? நாங்க மௌத்தா போன பிறகுதான் விளங்கும். எங்களை விட ஒருத்தர் ஒரு மாசம் ஒரு கிழமை கூட வாழ்ந்து மௌத்தா போய்த்திருந்தார்னா அவர் எங்களை விட மேல அந்தஸ்திகளை யோசிச்சுவோம், அடே நானும் கொஞ்சம் கூட இருக்கேன். தை கோத்திரத்தை சேர்ந்து 2 சஹாபாக்கள் ஒரே நடில இஸ்லாம் எடுத்துக்கொண்டாங்க. இவங்க 2 பேரையும் பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இரட்டையர்கள் என்பதாக சொல்லுவாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி. எப்படி? இவர் 2 ரக்காத் தொழுது அவரு 2 ரக்காத் தொழுவாரு, இவர் நோம்பு பிடிச்சா அவரும் நோம்பு பிடிப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில ஒரே நடியில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அமல்ல எந்த வித்தியாசமும் இல்லை. மேலானவர்களே,
இந்த சஹாபில ஒத்தர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு யுத்தத்துக்கு அனுப்பினாங்க. போனவர் யுத்தத்தில் ஷஹீத் ஆயிட்டார். மற்றவர் ஒரு வருஷமோ கொஞ்சம் காலம் கழிச்சு அவர் மௌத்தா போனார். ரெண்டு சஹாபாக்களையும் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா கனவுல காண்றாங்க. ரெண்டு சஹாபாக்களும் சொர்க்கத்துடைய வாசல்ல நிற்கிறாங்க. அல்லாஹ் கேட்கிறான், யார் முதலாவது சொர்க்கம் போறது? அல்லாஹ் ஷஹீத முதலாவது சொர்க்கத்துக்கு அனுப்பல. அல்லாஹ் அனுப்பினது யாரை தெரியுமா மேலானவர்களே? யாரை தெரியுமா? அவர் ஷஹீதுக்கு பிறகு ஒரு வருஷம் கழிச்சு மௌத்தா போனார். இவரை தான் முதலாவது சொர்க்கத்துக்கு போனார். இந்த சஹாபிக்கு ஆச்சரியம், ஓடி வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், நான் இப்படி ஒரு கனவு கண்டேன் யா ரசூலல்லாஹ். ஷஹீத் எவ்வளவு பெரிய அந்த எல்லாருக்கும் தெரியும், ரத்தம் வெட்டப்பட்டு ரத்தம் கீழே விழுறதுக்கு முன்னால் எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சுடுவான். இவ்வளவு பெரிய ஷஹீத அல்லாஹ் முதலாவது சொர்க்கத்துக்கு அனுப்பல யா ரசூலல்லாஹ். இவரைத்தான் அல்லாஹ் ஒரு வருஷம் கழிச்சு மௌத்தா போனார். இவரைத்தான். ஆச்சரியமே கேட்டாங்க அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. என்ன ஆச்சரியம் இதுல? என்ன ஆச்சரியப்பட்டதுக்கு சொன்னாங்க, இவர் ஒரு வருஷம் வாழ்ந்துகிறாரு. எத்தனை நோன்பு பிடிச்சிப்பாரு, எத்தனை சதக்கா தொழுது செஞ்சிப்பாரு, எத்தனை ரகாத் தொழுது இருப்பாரு, எத்தனை நல்ல விஷயம் செஞ்சிப்பாரு. இந்த நல்ல விஷயத்தை அந்த ஷஹீதால் அடைய முடியாதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவுபடுத்தினான். மேலானவர்கள், நீண்ட ஆயுள் இந்த பொறுமதி மேலானவர்கள் ஆக முக்கியமான அமல், சிறந்த அமல், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நெருக்கத்துக்கு கொண்டு போடைய அமல் இந்த சிலத்துர் ரஹீம், உறவுகளோட நாங்க சேர்ந்து. இப்னு ஹிப்பான் ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸ எழுதக்கூடிய உலமாக்கள் ராவிகள் எப்படி தெரியும் எழுதுறாங்க? ஹதீஸுன் அதீமுன் அஜீபுன். ஹதீஸ சொல்லக்கூடிய ராவி நல்லா கேட்டுக்கோங்க. இந்த ஹதீஸ சொல்லக்கூடிய சொல்றாங்க என்ன தெரியுமா? இது ஆச்சரியமான ஹதீஸா. ஹதீஸ ரிவாய் செய்யக்கூடிய ராவியை சொல்றாரு என்ன, இந்த ஹதீஸ் ஆச்சரியமான ஹதீஸ். என்ன சொன்னாங்க? அஜலு தாஅத்தி ஸவாபன், நன்மையை அவசரமா, பரக்கத்தை அவசரமா கொண்டு வரக்கூடிய ஒரு அமல். இப்ப நாங்க தொலை வந்திக்கிறோம். இந்த தொழுகையிலே அல்லாஹ் சரிபில பாபான். சூரத்துல் ஃபாத்திஹா சரியா ஓதினாரா, ருக்கு சரியா செஞ்சாரா, அத்தஹியாத் சரியா செஞ்சாரா? ஒரு மனுஷர் சதகா கொடுக்கிறாரு, அந்த சதகாலை இஹ்லாசிக்கா நோன்பு பிடிக்கிறாரு, அந்த நோன்பும் எப்படி? இவர் சாப்பிட்ட சாப்பாடு எல்லாரையும் அல்லாஹ் எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ் தேடுவான். ஆனா அல்லாஹ் எந்த கண்டிஷனும் இல்ல, எந்த ரூல்ஸும் இல்ல. அல்லாஹ் சொல்றான், நீங்க அமல் செஞ்சீங்களா உங்களுக்கு பரக்கத்து வரும், நன்மையை அவசரமாக உங்களிடத்துல கொண்டு வந்து சேர்க்கும் என்பதாசம் சொல்லிட்டு சொன்னாங்க. அது என்ன தெரியுமா? ஒன்றுமில்ல, உங்களோட உறவுகள் ஈகுதா, இந்த உறவுகளோட சேர்ந்து போங்க, விட்டு கொடுத்து போங்க, உறவுகளை மன்னிங்க. மேலாண்மைகள், இன்றைக்கு நாங்க என்ன, நானா வீட்டுக்கு வந்தார், எங்களோட வீட்டுக்கு வாராரு, இதனால நாங்க போறோம். இது சேர்ந்து வர்றது இல்லை. நானா கொடுக்கிறாரு, நாங்க கொடுக்கிறோம். நானா பெருநாளைக்கு வராரு, நாங்களும் பெருநாளைக்கு போறோம். இது உறவோட சேர்ந்து. அவர் வாரத்துக்கு நாங்க பரிகாரம் செய்யறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சேர்ந்தது இல்லை மேலானவர்களே. அவர் வரலையா நீங்க போகணும். அவர் உங்களை கண்ணியப்படுத்தல, நீங்க நானா கண்ணியப்படுத்துங்க. அவரே என்ன கண்ணியப்படுத்தல, நான் என்னத்துக்கு கண்ணியப்படுத்தணும்? இது சேர்ந்தது இல்லை. சொன்னாங்க, அவங்க உங்களை வெட்டி வாழ்றாங்களா, நீங்க சேர்ந்து போங்க. இதுதான் சேர்ந்தது. இன்றைக்கு நாங்க எப்படி, அவங்க வாராங்க அவங்க வரலப்ப நான் என்னத்துக்கு, நான் கோவம் இல்லை, நான் சலாம் சொல்றேன், பேசுறேன், இதை சொல்லல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது உறவு. நிறைய பேர் நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் உறவோட சேர்ந்திக்கிறது, நான் கோவம் இல்லையே, இதை சொல்லல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களே, ஒவ்வொரு பெருநாள்லையும் துவா செய்வாங்க, முசாஃபா செஞ்சுட்டோம் நான் கோமி, இதை சொல்லல மேலானவர்களே. உறவோட சேர்ந்து ஈக்கிறான் என்ன தெரியுமா? நீங்க அடிக்கடி அவங்கள போய் சந்திக்கணும். அவங்களோட கஷ்டங்கள்ல, அவங்களோட பிரச்சனைகள்ல, அவங்களோட இன்பங்கள்ல, அவங்களோட துன்பங்கள்ல நீங்க சேர்ந்து ஈக்கணும் மேலானவர்களே. இன்றைக்கு நிறைய உறவுகள் என்ன தெரியுமா நடக்குது? நிறைய கல்யாணங்கள் மிஸ்ஸிங். சொந்த தம்பிக்கு கடைசிக்கு தான் சொல்றது வைத்து. அதை எப்படி சொல்றது? ஏழும்டாவா இல்லாட்டிரி, ஏழும்டாவா இல்லாட்டிரி. எப்ப சேர்றது தெரியுமா? ஏதாவது ஒரு மையத்தொண்டு வரணும், ஏதாவது என்னமால் ஒரு கஷ்டமான நிலைமை வந்தா அப்ப சேர்றது. சேர வேண்டிய கட்டத்தில் சேர்றது இல்லை. நாங்க எத்தனையோ கல்யாணம் வீட்டில் நடந்து முடிஞ்சு, நானா விட்டாச்சு, தம்பியை விட்டாச்சு. எப்ப சேர்ற? உம்மட மையத்து இல்லாட்டி வாப்பட மையத்து, குடும்பத்தில் ஒரு முக்கியமான ஒரு பயங்கரமான மையத்து. இப்ப வந்து முசாவா செஞ்சு சேர்ற. இதுக்கு இது சேர்ந்த மேலானவர்களே.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன தெரியுமா? நீங்க உறவுகளோட நீங்க அவங்க வெட்டினாலும் சரி, அவங்கள கணக்கெடுக்காலும் சரி, நீங்க போங்க, அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையிலையும் உங்களோட ஆரோக்கியத்திலையும் உங்களோட செல்வத்திலையும் அல்லாஹ் கண்ணியத்திலையும் அல்லாஹ் குறைச்ச மாட்டான் சொல்லிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ்ல நான் தொடர்ந்து சொல்றேன், ஆச்சரியமான ஹதீஸ். சொன்னாங்க ஹத்தா இன்ன அஹ்லல் பைத்தி லா யகூனு ஃபஜரா. சொன்னாங்க உலகத்துல ஒரு குடும்பம் இருக்குது, நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு குடும்பம் இருக்குது, எந்த அமலும் இல்லை. எந்த அமல் இன்னைக்கு நாங்கள் சொல்லுவோமே ஜும்மா முஸ்லீம், அந்த முஸ்லீம், இந்த முஸ்லீம், அது கூட இல்லை. நோன்பு முடிகிறார் இல்லை, தொழுகிறாரும் இல்லை, பேர்ல முஸ்லீம். ஒரு மனிதர் இருக்கிறாரு, அவர் எந்த அமலும் இல்லை, பாவம் செய்யக்கூடிய. ஆனா அல்லாஹ் அவங்களோட ஃபத்தன் ஹுவ மாலுஹும் வயக்சுரு அததுஹும் ஹதா தவாசலு, அவங்களோட ரிஸ்கில் அல்லாஹ் பரக்க செஞ்சுக்கிறான், அவங்களோட ஆயில்ல அல்லாஹ் பரக்க செஞ்சு வச்சுக்கிறான். மேலானவர்களே, என்ன தெரியுமா அவங்க செஞ்ச ஒரே ஒரு அமல் செஞ்சாங்க, தொலையும் இல்லை, நோன்பு முடிக்கல, ஒன்றுமே நல்ல விஷயம் செய்யறாங்கல்ல. ஆனா அந்த குடும்பம் ஒரே ஒரு அமல் செஞ்சு என்ன தெரியுமா? தண்ட குடும்ப உறவை விட்டு கொடுக்கல, தம்பி நானவா விட்டு கொடுக்கல, தண்ட உம்மாவை தேடி தேடி போய் பார்க்குறாங்க, உம்மாவோட கஷ்டத்தில் தொடர்பு கொள்றாங்க, உம்மாவோட சேர்ந்திக்கிறாங்க, தண்ட குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எல்லாம் ஒன்றுபட்டு கொள்றாங்க, யாரும் பிரிஞ்சு கொள்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இப்படிப்பட்ட குடும்பமாக இருந்தாலும் அல்லாஹ் அவங்களோட ரிஸ்க்ல அவங்களோட ஆயுள்ல அல்லாஹ் பரக்கத் செய்வான். இன்னொரு ரிவாயத்துல உலமாக்கள், இது ஹதீஸ் இல்ல, உலமாக்கள் இந்த ஹதீஸுக்கு ஷரஹ் சொல்ற நேரத்தில் எழுதுறாங்க, அல்லாஹ் எந்த அளவு கண்ணியப்படுத்துவான்னு சொன்னா, இவர்கள் பாவியாக இருந்தாலும் மௌத்துக்கு முன்னால் அல்லாஹ் அவங்களுக்கு தௌபாவுடைய சந்தர்ப்பத்தை கொடுத்து, அல்லாஹ் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து, தௌபா செஞ்ச நிலைமையில தான் அல்லாஹ் இவங்களுக்கு மௌத்தை கொடுப்பான்னு சொல்றான். என்ன அமல் செஞ்சாங்க? தண்ட ரத்தத்தை விட்டு கொடுக்கல, தண்ட உறவுகளை விட்டு கொடுக்கல. ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த உறவுகளோட சேர்ந்திக்கிறேன்னு என்ன யா ரசூலல்லாஹ்? வெக்கத்துட்டு கேட்டாங்க, அரச உறவோட சேர்ந்திக்கிறேன்னு என்ன சொன்னாங்க? உதவிகரம் கொண்டிருங்க, அந்த உறவுகளோட உதவிகரம் கொண்டிருங்க, உங்களால என்ன உதவி செய்யலுமோ செய்யுங்க. இன்னைக்கு மாஷா அல்லாஹ், நான் சொல்றேன் கோச்சுக்கொள்ளவானம், என்னன்னு சொன்னா அதிகமானவங்க நாங்க ஊருக்கு மாஷா அல்லாஹ் நல்ல சதக்கா. ஆனால் இவருடைய நானாவை பார்த்தா சொந்த வீட்டில் இல்லை, அவர் கூலி வீட்டில். பள்ளியை கட்டி கொடுக்குறாங்க, மദ്രஸாக்கு மாதம் மாதம் லட்சம் கொடுக்குறாங்க. ஆனால் கூட பிறந்த உறவு அவர் சொந்த வீடு இல்லை, அவர் கூலி கட்டி குறைமேலா. தம்பி நானா பெரிய கோடீஸ்வரன், ஊருக்கு நல்லா செய்கிறாரு, போஸ்டருக்கு செய்கிறாரு. ஆனால் சொந்த தம்பி தின்றதுக்கும் இல்லை, சொந்த தாத்தா வீடு இல்லை, தண்ட தாத்தா கணவனை இழந்திருக்கிறா. மேலான இது நடக்கிறது இன்றைக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை அல்லாஹ் விரும்பல, அல்லாஹ்க்கு விருப்பம் இல்லாத செயல். முதலாவது நீங்க பாருங்க, உங்களோட குடும்பத்தில் யாராவது கஷ்டத்தில் இருக்கிறாங்களா, ஏண்ட ரத்தம் பிரச்சனை இருக்குதா? முதலாவது நானா வந்து கேட்டார், தம்பி வந்து கேட்டார்னா முதலாவது தூக்கி கொடுக்கிறது, ரெண்டாட்டி கூப்பிட்டு கேட்டா கொடுக்கிறது, மூணா என்ன தம்பி ஒரே வாராய் மூஞ்சில சொன்னாச்சு. இதை சொல்லவான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க அவங்களுக்கு கொடுங்க, அல்லாஹ் அதுல பரக்கத்தை வச்சுக்கிறான். ஒரு குர்ஆன்ல ஒரு ஆயத்து இருக்கு, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். அல்லாஹ் குர்ஆன் இறக்கினான், நீங்க யாருக்காவது சதகா கொடுக்குறேன்னு சொன்னா, அந்த சதகா எப்படி? உங்களுக்கு எது விருப்பமோ அதை தான் கொடுக்கணும். எங்களுக்கு எதிர் மாற்றம், நாங்கள் பாவிச்சு யூஸ் பண்ணி மேலதிகமானதான் சதகா கொடுக்குறது, மேலதிகம் மெய்ந்ததான் கொடுக்குறது. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு எது விருப்பமோ இதைத்தான் கொடுக்கணும். அபு தல்ஹான்ற ஒரு சஹாபி ஓடி வந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், என்னட்டு ஒரு தோட்டம் இருக்குது பைரஹா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அழகான தோட்டம், அந்த சஹாபிக்கு விருப்பமான தோட்டம், ஆஃப் டைம் கிடைச்சாலே அந்த தோட்டத்தில் போய் தான் உட்கார்ந்துப்பார் இவர், அவ்வளவு விருப்பம். ஓடி வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு விருப்பமான ஒரு தோட்டம் இருக்குது, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்கிறான், எங்களுக்கு விருப்பமானதை கொடுத்தாதான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைச்சும்னு சொன்னான். யா ரசூலல்லாஹ், எனக்கு விருப்பமான தோட்டம் ஒன்று இருக்குது யா ரசூலல்லாஹ், இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வோட பாதையில சதக்கா செஞ்சுட்டேன் யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியம், ஏன் அவ்வளவு விருப்பம் அந்த சஹாபி.
சொன்னாங்க, யா அபா தல்ஹா வஜப அஜ்ருக அலல்லாஹ், ஏ அபூ தல்ஹாவே, அல்லாஹ் உங்களுக்கு கூலி தரது அல்லாஹ்க்கு வாஜிபாயிற்று, அல்லாஹ்க்கு கட்டாயமாயிற்று. ஏன்? அவ்வளவு பொறுமதியான தோட்டம், இது அல்லாஹ்வுக்காண்டி கொடுக்கிறீங்களே, இதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் கூலிய தருவான் அபூ தல்ஹா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. மேலானவர்களே, சொல்லிட்டு சொன்னாங்க, அபூ தல்ஹா, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், இந்த தோட்டத்தை நீங்க வெளியில கொடுக்கவானம், ஃபஅக்ஸிம்ஹு ஃபீ கராபத்திக், இந்த தோட்டத்தை நீங்க என்ன தெரியுமா செய்யுங்க, உங்களோட குடும்பம், உங்களோட ரத்தம், உங்களுக்கு நெருக்கமானவங்க யாராவது கஷ்டத்தை அவங்களுக்கு தூக்கி கொடுங்க. ஏன் தெரியுமா? இன்னைக்கு நாங்கள் வெளியில செஞ்சா சதகா கொடுத்த ஒரு நன்மை கிடைக்கும், ஒரு சதகா கொடுக்கிறோம் வெளியில் ஒருத்தர், ஆனா இதே தண்ட குடும்பத்துக்கு செஞ்சா, தண்ட குடும்பத்துக்கு செஞ்சா 2 நன்மை கிடைக்கும். மேலானவர்களே, ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அபூ தல்ஹா, நீங்க அந்த தோட்டத்தை வெளியில கொடுக்க வேணும், உங்களோட ரத்தம், உங்களோட நெருக்கமான குடும்பம் யாரால் மீகிறாங்களா, இவங்க தேவையுள்ளவர்களாக இருந்தா இவங்களுக்கு நீங்க கொடுங்க, அல்லாஹ் இன்னும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக முக்கியமான அமல், இன்னைக்கு நாங்க எல்லாம் வீக்கான அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபத்ஹ் மக்காவுடைய வெற்றி பெற்று முடிஞ்சு வாராங்க. அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், பனு முத்லஜின் ஒரு கூட்டம் இருக்குது, இந்த கூட்டம் ஒரு பாதையால வந்து கொண்டிருக்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அவங்க முஸ்லீம்கள் இல்ல, காஃபிர்கள். யா ரசூலல்லாஹ், இப்ப நாங்க வெற்றி அடைஞ்சிட்டோம், இவங்களை நாங்க அப்படியே மறைச்சிட்டோம்னு சொன்னா அவங்கள்ட்ட நிறைய சொத்துக்கள் இருக்குது, நிறைய பெண்கள் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் எங்களுக்கு எடுத்துடலாம், யா ரசூலல்லாஹ், எல்லாத்தையும் எங்களுக்கு அபகரிச்சிடலாம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, என்ன விஷயம் சொன்னாங்க, இன்னல்லாஹ மனஅனி அன் பனி முத்லஜ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பனு முத்லஜோட யுத்தம் செய்யறத அல்லாஹ் எனக்கு தடை செஞ்சுக்கிறான்னு சொன்னாங்க. யாரு? முஸ்லிம்கள் இல்ல, அந்த காஃபிரான கூட்டத்தோட அல்லாஹ் யுத்தம் செய்யறத எனக்கு தடை செஞ்சுக்கிறான். கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன விஷயம், என்ன காரணம்? சொன்னாங்க, அந்த கூட்டம் இருக்குதே, அந்த கூட்டம் ஒரு அமல் செய்து இந்த அமலை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ்க்கு அவங்க முஸ்லிம்கள் இல்ல, முஸ்லிம்கள் இல்ல, ஆனா அவங்களுக்குள்ள ஒத்துமையாகிறாங்க, தன்னுக்குள்ள விட்டு கொடுப்போடு இருக்கிறாங்க, தண்ட குடும்ப உருவ நேசிக்கிறாங்க. அல்லாஹ்க்கு இந்த அமல் பிடிச்சிட்டு அல்லாஹ் எனக்கு சொன்னான், யா ரசூலல்லாஹ், அந்த பனு முத்லஜிக்கிறாங்களே, இவங்களுக்கு நீ எந்த ஒரு அநியாயம் நீங்க செஞ்சிடக்கூடாது, இவங்களை எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணிடக்கூடாது, இவங்களை விட்டுடுங்க என்பதாக அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். ஆக முக்கியமான அமல் மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாள் காட்டுப்புறமா வாரான், ஒரு காட்டரபி வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை இறுக்கி பிடிச்சு கொண்டார், விட்றார் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு எல்லாரும் கோபம் வந்துருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கண்ணியமானவன், விட்றார் இல்லை. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு நான் ஒரு விஷயம் கேட்பேன், அந்த விஷயத்துக்கு அக்பிர்னி அம்மா யுகர்ரிபுனி இலல் ஜன்னா வ யுபாஇதுனி இலன் நார். யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு விஷயத்தை நீங்க சொல்லி தந்தாதான் இந்த இடத்துல இருந்து நான் ஓடுவேன். சஹாபாக்களுக்கு கோபம் வந்துருச்சு, நபியுடைய எவ்வளோ கண்ணியமானவங்க, முறையாக தரானுங்க, இறங்கப்பா. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் விட்டுருங்க, முறையை விட்டுருங்க. கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், சொருக்கத்துக்கு நெருக்கமான அமல், நரகத்தை விட்டும் தூரமாக கூடிய ஒரு அமல். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், அட எங்களுக்கு கூட இந்த சிந்தனை வரலையே, நாங்க கூட இந்த கேள்வியை கேட்க யோசிக்கலையே. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எது எனக்கு சொல்லித்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய அமல், வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிக் பிஹி ஷைஆ சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க, வஸிலத்துர் ரஹீம், நீங்க அல்லாஹ்வை தொழுங்க, அல்லாஹ்க்கு இணை வைக்க வேணாம், ஜக்காத்தை கொடுங்க, எல்லாம் சொல்லிட்டு கடைசிக்கு சொன்னாங்க, உங்களோட உறவுகள் ஈகிதா, உங்களோட உறவுகள் ஈகிதா, இந்த உறவுகளோட நீங்க சேர்ந்துறீங்க, அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். அவ்வளவு சிறப்பு. சொன்னாங்க, நீங்க உறவிக்குதா, அந்த காட்டரபிக்கு சொல்லி கொடுத்தாங்க, நீங்க எல்லா அமலை செய்யறதோட உங்களோட உறவை நீங்க மிஸ் பண்ணிடுவாங்க. ஹதீஸ்ல ஹக்கீம் இப்னு ஹிசாம் ஒரு சஹாபி, இவர் கிட்டத்தட்ட உலகத்துல 120 வருஷம் வாழ்ந்தார். 60 வயசுல தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்.
யஹ்யா இப்னு அப்துல் வஹாப் ஒரு பெரியார் ஹிஜ்ரி 434 ஒரு கிதாப் எழுதுறார். மனாஷ மிஅத்து வ இஸ்ரீன சனா மின சஹாபா, அதாவது உலகத்தில் 120 வருஷம் வாழ்ந்த சஹாபாக்கள், நிறைய சஹாபாக்கள் வாழ்ந்துகிறான். ஒரு பட்டியல், ஒரு கிதாப், அந்த பட்டியல் எழுதுறார். மேலானவர்களே, அந்த பட்டியல்ல முதலாவது வந்திருக்கிற பேர் இந்த ஹக்கீம் இப்னு ஹிசாம். இந்த சஹாபியோட பேர் தான் முதலாவது. இந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆள்கிட்ட வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னால, எப்ப நான் காஃபிராக ஈக்கோல, நான் ஒரு அமல் செஞ்சேன் யா ரசூலல்லாஹ், அந்த அமலுடைய கூலி எனக்கு இப்ப கிடைக்குமா? எப்ப செஞ்சது? இஸ்லாத்துக்கு வந்த பிறகு இல்ல, இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னால யா ரசூலல்லாஹ் நான் ஒரு அமல் செஞ்சேன் யா ரசூலல்லாஹ், அந்த அமலுடைய கூலி எனக்கு கிடைக்குமா யா ரசூலல்லாஹ்? கேட்டாங்க, ஹக்கீமே என்ன அமல் செஞ்சீங்க, அந்த அமலை கொஞ்சம் எனக்கு சொல்லுங்களே. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னால நான் ஏண்ட உறவுகள் யாரோடையும் நான் கோவிச்சதில்லை, அவங்க என்ன செஞ்சாலும் அவங்கள நான் தண்டிச்சதில்லை, அவங்க என்ன வெட்டி வாழ்ந்தாலும் நான் அவங்களோட சேர்ந்து போனேன் யா ரசூலல்லாஹ், அந்த அமல் அன்றைக்கு செஞ்ச அந்த அமலுக்குரிய கூலி இப்ப கிடைக்குமா யா ரசூலல்லாஹ்னு கேட்டாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆச்சரியமான ஒரு பதில சொன்னாங்க. சொன்னாங்க, ஹக்கீமே அஸ்லம்த அலா மா அஸ்லஃப்த அலல் கைர். சொன்னாங்க, இன்றைக்கு நீ முஸ்லீமாகி இன்றைக்கு நீ சஹாபி ஆகிறாய். எவ்வளவு பெரிய வாக்கியம். சொன்னாங்க, இது எதனால தன்மை கிடைச்சிச்சு? நீ இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னால உங்களோட குடும்பத்தோட நீங்க சேர்ந்தீங்களே, அதுல பிரதிபலன் நான் அல்லாஹ் இன்றைக்கு உங்களை இன்றைக்கு சஹாபி அல்லாஹ் ஆக்கிக்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மீனானவர்களே, அவ்வளவு பொறுமதி. முஸஅப் இப்னு சாபித் ஒரு சஹாபி, இவங்களோட ஹதீஸ் திர்மிதி, அபூ தாவூத், நஸை போன்ற கிதாபுல நிறைய ஹதீஸ் இவங்க ரிவாயத் செஞ்சுக்கிறாங்க. இந்த சஹாபி சொல்றாரு, நான் அரஃபாவுடைய மைதானத்தில் இருந்தேன். அரஃபாவுடைய மைதானத்துக்குள்ள இந்த ஹக்கீம் இப்னு ஹிசாம் இவர் வந்தாரு. எப்படி தெரியுமா? 100 ஒட்டகங்கள், 100 மாடுகள், 100 ஆடுகள், மேலானவர்களே 100 அடிமைகள் எடுத்துக்கொண்டு வராரு. வந்து சொன்னாங்க, ஹாதா குல்லுஹு லில்லாஹ், இது எல்லாமே அல்லாஹ்க்கு, இது என்ன சொத்து இல்ல, என்ன 100ல உண்டு. என்ன சொன்னாங்க? இது என்ன சொத்து இல்ல, என்ன சொத்துல 100ல உண்டு. இது அனைத்தையும் நான் அல்லாஹ்வுடைய பாதையில சதக்கா செய்ய வந்திருக்கிறேன்னு சொன்னார். எப்ப செஞ்ச அமல் அல்லாஹ் எப்ப பரக்கத் செய்றான் மேலானவர்களே. இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னால இத முஸ்லீம் அல்லாதவர் செஞ்சாலும், ஒரு காஃபிர் தான் தன் குடும்பத்தோட சேர்ந்திருக்கிறான்டா, அல்லாஹ் அவனுக்கு உலகத்துல கொடுக்க வேண்டிய எல்லா நியாமத்தையும் அல்லாஹ் கொடுப்பானாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு அரசர் ஈகிறாரு, இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒரு அரசர் ஈகிறாரு. இந்த அரசர் ஆசைப்படுறாரு, தண்ட குடிமக்கள் ஒற்றுமையாக இருக்கணும், தண்ட குடிமக்களுக்கு மத்தியில பிளவுகள் வரக்கூடாது. அரசர் மனசு அப்படி ஆசைப்பட்டுச்சுன்னா அந்த நாடே பரக்கத்தாயிடுமாம், அந்த ஊரே பரக்கத்தாயிடுமாம். இந்த ஹக்கீம் இஸ்லாத்துக்கு முன்னால செஞ்ச நன்மை, இஸ்லாத்துக்கு முன்னால செஞ்ச அமல், அல்லாஹ் இஸ்லாத்துக்கு வந்ததன் பின்னால் அல்லாஹ் உலகத்திலே பரக்க செஞ்சிட்டான். ஆயுள் 120 வருஷம். எந்த அளவு சொத்து, அந்த அளவு அவர் என்ன முடியாத அளவுக்கு அல்லாஹ் சொத்தை கொடுத்தான். மேலானவர்களே, அவர் செஞ்ச அமல் என்ன தெரியுமா மேலானவர்களே? இந்த உலகத்தை அவங்க குடும்பத்தை மன்னித்து கண்ணியப்படுத்தி அவங்களோட சேர்ந்து வாழ்ந்தாங்க. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வாழ்க்கையிலும் பரக்க செஞ்சான், அவருடைய ரிஸ்கிலையும் பரக்க செஞ்சான். இன்னைக்கு நாங்கள் யோசிக்கலாம், எங்களுக்கு ஏன் பரக்கத்து இல்லை, எங்களுக்கு ஏன் சோதனை வருது? ஸ்கேனுக்கு இன்றைக்கு நோய் படுவதில்லை, பயங்கரமான நோய், நோய் யுகம். டாக்டர் போய் ஸ்கேன் பண்ணா ஒன்றுமே இல்லையே, நல்லதானே இருக்குது. நாங்க யோசிக்கிற எப்படி தெரியுமா? நல்லா கடை செஞ்சு கொண்டிருந்தோம், லொஸ்ட் ஆகி கொண்டே போகுது. நல்ல ஒத்துமையான வீட்டுள்ளுக்கு ஒரே சண்டை, மனைவி காண்ட டைமெல்லாம் கச்ச 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 ஏசி கொண்டே தான் இருக்கிறா. தண்டை புள்ள வீட்டுக்குள்ள போனா வாப்பா மதிச்சுரா இல்லை. நாங்க என்ன தெரியுமா யோசிச்சுற, கடையில லொஸ்ட் ஆகல, பக்கத்து கடைக்காரன் என்ன சரி சூனியத்தை செஞ்சானோ, இப்படிதான் நாங்க எங்கட மீட்டர் அப்படிதான் பண்ற.
பக்கத்து வீட்டில் அவ பார்த்தா அவட கண்ணூர் தான். முதலாவது யோசிச்சனும் அல்ல எனக்கு செல்வத்தை தந்தீதான், ஏன்னா நான் அங்க திண்ணேயும் இல்லாம இருந்தா, ஏன்னா தாத்தா சொந்த உடும் இல்லை, நான் ஹெல்ப் பண்ணினேனா, அவங்கள பத்தி திங்க் பண்ணினேனா, அவங்கள சரி குடுக்க சரியில்லை, தொழுகையில் யாழ்லா என்ன நானா கஷ்டப்படுறாரு யாழ்லா, என்னை தங்கச்சி கஷ்டப்படுறா யாழ்லா, என்னை தாத்தா கஷ்டப்படுறா யாழ்லா, இவளுக்கு நீ பறக்க செய்யணும் குறைஞ்சது ஒரு துவா சரி செஞ்சோமா. சல்லி அவர் பேசினாதான் இவர் பேசுவார். ஏன் அந்தஸ்து என்ன, ஏன் பவர் என்ன, நான் எவ்வளவு மேலே இருக்கிறேன், இப்படி நினைச்சிட்டு லொஸ்டாக இப்ப யோசிச்சுற வேற மாதிரி. இந்த அமலை நீங்க செஞ்சு பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க நினைச்சாத இடத்துல அல்லாஹ் கொண்டு போய் வைப்பான். உங்களோட குடும்பம், உங்களோட பிள்ளை குட்டிகள் உங்களுக்கு கண் குளிர்ச்சியாகும். உங்களோட சொத்து ஷைத்தான் எப்படி தெரியுமா பாப்பான், கொடுக்கக்குள்ள குறையிற மாதிரி ஈகும். பாருங்க, யாருக்கு வெளியில கொடுக்குறேன்டா கொஞ்சம் சந்தோஷம், அதே குடும்பத்துக்கு கொடுக்குறேன்டா கொஞ்சம் ஷைத்தான் மனசுக்கு பாரமா காட்டுறேன், கொடுக்க விருப்பம் இல்லை. கொடுக்க ஏன் ஷைத்தானுக்கு தெரியும், இதை கொடுத்தா நான் இவரை கொண்டு வச்சுக்கிற நிரகத்தின விளிம்பில், இதை கொடுத்தா இவன் சொர்க்கத்துக்கு போய்த்துருவான். ஷைத்தான் விடமாட்டான். அதனால நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், அல்லாஹ் எனக்கு இவ்வளவு காலமும் நிறைய நோய் வந்துச்சு, ஏன் நோய் வருது, ஆரோக்கியம் இல்லை, இதுக்குரிய ஷிஃபா வேணா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விஷயங்கள் அதுல ஒன்றுதான் உறவுகளை கண்ணியப்படுத்தி பாருங்க. தண்ட உறவுக்கு போயிட்டு சதக்காவை கொடுங்க, கொடுத்துட்டு சொல்லுங்க நானா கொஞ்சம் துவா செய்யுங்க தம்பி, கொஞ்சம் துவா செய்ய, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. நிச்சயமாக அவர் துவா செய்யாட்டி அல்ல அந்த பிரச்சனை நீக்கிடுவாமே. மறுபடியும் அப்துல் அசீஸ் இவனோட காலமிக்கு தானே எந்த அளவுண்ட உலமாக்கள் சொல்றாங்க, ஜகாத் எடுக்கிறதுக்கு ஆட்கள் இல்லையா, அந்த அளவு பரக்கத். ஜகாத்தை கொண்டு வச்சுட்டு போனால் யாரும் எடுக்க மாட்டாங்க, அந்த அளவு பரக்கத். இவருடைய மாணவர் மைமூன் இப்னு மிஹ்ரான் இவங்களை பார்த்து சொன்னாங்க, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லித்தாரேன், இந்த விஷயத்தை நீங்க வாழ்க்கையில கடைபிடிச்சுக்கோங்க. சொன்னாங்க லா துசாஹிபு காத்திஉ ரஹிமின், சொன்னாங்க நீங்க உறவுகளை பிரிச்சு வாழ்ந்துருவானம், அதாவது உறவுகள் பிரிஞ்சு வாழக்கூடியவரோட நீங்க என்ன செஞ்சிருவானம், நட்பு கூட்டாளித்தன்மை வச்சிருவான். ஒரு கூட்டாளியை தெரிவு செய்றீங்களா, சொன்னாங்க மைமூனே நீ கூட்டாளியை தெரிவு செய்ய நல்லா பாரு, அவர் அவரோட உறவோடு நல்ல இருக்கிறார், உமாவோட நல்ல இருக்கிறாரா, டானாவோட நல்ல இருக்கிறாரா, உங்களோட வீட்டுக்கு உங்களோட மகளுக்கு ஒரு மாப்பிள்ளைய கொண்டு பாக்குறீங்களா. சொன்னாங்க என்ன, அந்த மாப்பிள்ளை நாங்கள் இன்றைக்கு என்ன பார்க்குறோம், ஜப்பானில் இருக்கிறார், அமெரிக்காவில் இருக்கிறார், அவர் என்ன படிச்சுக்கிறார், இதைத்தான் பார்க்குறேன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா, அந்த வாலிபர் எப்படி உம்மா வாப்பார் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு, தன்னோட குடும்பத்தை எப்படி கண்ணியப்படுத்துறாரு, இதை பாருங்க. உங்களோட வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி எடுக்க போறீங்களா, முதலாவது சேர்ச் பண்ணுங்க, அவ எப்படிப்பட்டவ, அவ தன்னோட குடும்பத்தை கண்ணியப்படுத்திக்கிறாவா. சொன்னாங்க நீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் அவதானிச்சுதான் ஒருத்தரோட பழகணும். குடும்பத்தை பிரிஞ்சு வாழக்கூடிய யாரையும் உங்களோட கடைக்கோ உங்களோட வீட்டுக்கோ உங்களோட எந்த ஒரு விஷயத்துல நீங்க சேர்த்துறவானம் என்று சொன்ன அல்லாஹ் குர்ஆன்ல 2 இடத்துல ஆயத் சொல்லிக்கிறான் மைமூனே, பயங்கரமான ஆயத். அதாவது சூரா ராஜ்ல சொன்னாங்க ஃபல்யக்தஊன மா அமரல்லாஹு பிஹி அய்யூஸல வயுஃப்ஸிதூன ஃபில் அர்த், அதாவது யார் அல்லாஹ் சேர்ந்து வாழ சொன்ன இந்த உறவை யார் துண்டிச்சு வாழ்றாரோ இவருக்கு அல்லாஹ் எந்த அளவு உண்டு, அல்லாஹுடைய சோதனை 2 மலக்குமார்களை சாட்டி அந்த மலக்குமார்கள் 24 மணித்தியாலும் அவங்களுக்கு பதுவா செஞ்சு கொடுக்கிறாங்க. சொன்னாங்க இன்னொரு ஆயத் ஃபஹல் அஸைதும் இன் தவல்லைதும் அன் துஃப்ஸிது ஃபில் அர்தி வ துகத்திஉ அர்ஹாமக்கும், சொன்னாங்க யாரு இந்த உறவை துண்டிச்சு வாழாங்களோ அவட உள்ளத்துல அல்லாஹ் சீல் வச்சிருவான். எவ்வளவு பயம் பண்ணுங்க, ஜிப்ரீலே வந்து பயம் பண்ணாலும் அங்க படாது, யார் வந்து பயம் பண்ணினாலும் படாது. இன்னைக்கு எல்லாருக்கும் ஹசரத் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே டாபிக் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு தெரியும் ஹசரத் இதைத்தான் சொல்ல வாராரு, எல்லாருக்கும் பயான் எல்லாம் தெரியும். ஹசரத் தொழுகையை பத்தி பண்ணுவாரு, தொழாதவன் காஃபிர் அப்பான்னு. ஆனா உட்கார்ந்து இரவர் சட்டப்படி பயான் உண்டப்பா, அசருக்கு பள்ளிக்கு வரா ஐடியாவே இருக்காது, அசருக்கு பள்ளிக்கு வரா ஐடியாவே இருக்காது. உறவு முறையை பத்தி பேசுவாரு, பயமேக்கும் பேசுறதுக்கு, அடே நான் இவ்வளவு கோவமே
பள்ளியிலேருந்து வெளியே போறதுக்கு முந்தைய அல்லாஹ் மறக்கடிச்சிருவான் சொன்னாங்க. ஏன் தெரியுமா? இப்படிப்பட்டவர்களோட உள்ளத்துல அல்லாஹ் சீல் வச்சு மறக்கடிச்சு, என்ன தெரியுமா காரணம்? அவங்கள நரகத்துக்கு அல்லாஹ் தயாராக்கி கொண்டிருக்கிறான். ஒவ்வொருத்தரும் யோசிங்க, இந்த கூட்டத்தில் நாங்க ஈந்தா யோசிக்கோ எங்கட கடைசி நிலம் என்ன ஆகும். மேலான உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொன்னாங்க, மெஹ்மூனே, நீங்க இப்படிப்பட்டவர்களோட நீங்க ஒரு நாளும் என்ன செஞ்சிடவானம், தொடர்பு கொன்றவானம், சேர்ந்திக்கவானம். சேர்ந்தீங்க உங்களுக்கு அவங்களுக்கு வர பதுவாய்கே உங்களுக்கும் படும். ஒரு ஹதீஸ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் சர்ரஹு அய்யுமத்த லஹு ஃபீ உம்ரி வயுஸ்ஸிஅ லஹு ஃபீ ரிஸ்கி வயத்ஃபஉ அன்ஹு மைத்தத்தஸு ஃபல்யஸில் ரஹிமா. சொன்னாங்க, நீங்க இந்த உறவுகள் இருக்கிறாங்க தானே, சொன்னாங்க உலகத்தில் யாருட, நான் சொன்ன ஆரம்பத்தில் சொன்னதுதான் என்ன, யாருடைய ஆயுள் காலம் நீடிக்கப்படணும், ரிஸ்கில் பரக்க செய்யணும். இந்த ஹதீஸ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலதிகமாக கொண்டு சொன்னாங்க. என்ன தெரியுமா? நல்ல மௌத்து யாருக்கு வேணும்? இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கிறோம், என்னதுக்கு வந்தோம் மேலானே? ஜும்மா தொழாமைக்கிச்சு என்னதுக்கு? நான் மௌத்தாகல அல்லாட பொருத்தத்தோட மௌத்தாகணும், மௌத்தாகல களிமா சொல்லி மௌத்தாகணும், சுஜூதுல மௌத்தாகணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு நல்ல மௌத்து வேணுமா? ஃபல்யஸில் ரஹிமா, நீங்க உறவோடு சேர்ந்துறீங்க, உறவோடு சேர்ந்தீங்கன்னா நல்ல மௌத்து கிடைக்கும். மேலானவர்களே, அல்லாஹ் இந்த உறவு அல்லாஹ் படைச்சானாம். படைச்ச உடனே இந்த உறவு சொல்லிச்சாம், ஏன் அல்லாஹ் என்ன படைச்ச? அல்லாஹ் கேட்டான், என்ன பிரச்சனை? இல்லையா அல்லாஹ், உலகத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா முதலாவது என்ன தான் தூக்கி வீசுவாங்க. இந்த மனுஷன் ஈகிறாரே, என்ன மனிதர்கள் ஈகிறாங்க, என்ன தூக்கி வீசிடுவான். இன்றைக்கு நடக்குதா இல்லையா? சின்ன ஒரு பிரச்சனை வந்து முதலாவது என்ன சொல்றேன், நாங்கள் என்ன மையத்துக்கு நீ வரக்கூடாது. சிம்பிளா, நான் மௌத்தா போனா கூட வரக்கூடாது. மௌத்தா போனாலும் புள்ளைகிட்ட சொல்ற, அவரோட என்ன தம்பிலாம் இவரோட நீங்க பேசிடக்கூடாது. இன்னைக்கு நாங்கள் சொல்றோமே இல்லாம இல்லையா மேலானவர்கள்? இதை அன்றைக்கு உறவு சொல்லிச்சான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் மௌத்தா என் தம்பி நான் தவறு செஞ்சு வரலண்டா என் கபர் என்ன பாடுபடும், என்ன ஜனாசா பொருத்த கிடைக்கும் அல்லாட. அல்லாஹ் சொன்னா, ஏ உறவே, உனக்கு நான் வச்சுக்கிற பேர் என்ன தெரியுமா? ஏண்ட பேரை தான் வச்சுக்கிறேன், ரஹீம். அல்லாஹ் ஆனா ரஹ்மான். அல்லாஹ் சொன்னான், ஏண்ட பேரை தான் உனக்கு நான் வச்சுக்கிறேன். மன் வசலக்க வசல்துஹு, யார் ஒன்ன சேர்த்து வாழ்றாரோ அவரோட நான் சேர்ந்திப்பேன். ஒமன் கதஅக கதஅதுஹு, யார் ஒன்ன துண்டிச்சு வாழ்றாரோ அவரை நானும் வெட்டிடுவேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். அதனால அல்லாஹ் எங்களை சேர்த்துக்கிறணுமா, அல்லாஹ் எங்களை அணைச்சிக்கிறணுமா? மேலான எங்கட கண்ணியம், எங்கட கௌரவம், எங்கட ஆட்சி, எங்கட பணம் எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு, பிரச்சனை இல்லை, இந்த ஜும்மா முடிஞ்ச உடனே பேசிருங்க. ஏண்டா அசர் நான் சொல்வேனா நீங்க சொல்வீங்க, யாருக்கும் சொல்லிடாது. இதே கோவத்தோட மௌத்தா போன என்ன நடக்கும் மேலானவர்களே? மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கியாமத்துடைய நாளையில எல்லா மக்களும் அமல் செஞ்சு முடிஞ்சு சிராத்தல் முஸ்தகீம் பாலம் முடியும். இந்த பாலத்தால முஸ்லீம்கள் மட்டும்தான் போகும், காஃபிர்களுக்கு அங்கே வேலையே இல்லை, நாங்கள் மட்டும்தான் கிடக்கணும். பயங்கரமான பாலம், 15,000 வருஷம் தொலைத்துறோம், பெரிய விஷயம் அது பாலத்தில். முடிய விட மெல்லிசு, கத்திய விட கூறும். சில மக்கள் மின்னல் வேகத்தில் போவாங்க, சில மக்கள் காட்டுடைய வேகத்தில், சில மக்கள் ஒளியுடைய சில மக்கள் தவண்டு 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 போய்த்துருவாங்க. மாஷா அல்லாஹ், ஒரு மாதிரி பாலத்தை கடைஞ்சாச்சு. போனா சொர்க்கம், சொர்க்கத்தில் வாசலை திறந்து கொண்டு போகணும் உள்ளுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த சொர்க்கத்துடைய வாசலுக்கு முன்னால 2 விஷயம் இருக்குமா, 2 விஷயம். அதுல நாங்க பாஸா குவாலிஃபைடானா தான் உள்ளு போயிடும். முதலாவது சொன்னாங்க அமானிதம். உலகத்தில் அல்லாஹ் நிறைய மஸ்ஜித் ஒரு அமானிதம், தண்ட புள்ள ஒரு அமானிதம், தண்ட மனைவி ஒரு அமானிதம், தண்ட தொழிலுக்கு கீழே எல்லாம் நிறைய விஷயம் அமானிதம். இந்த அமானிதத்தில் யார் மோசடி செய்கிறாரோ அந்த அமானிதன் சொல்லுவான், அல்லாஹ் இவன் என்னோட சரியா நடக்கலை, இவன் உள்ளுக்கு போக விடாது, அல்லாஹ் விட மாட்டான். ரெண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உறவு முறை அங்க வந்து நின்றீங்குமா, சொர்க்கத்துடைய வாசல்ல வந்து நின்றீங்குமா. சொல்லுமா, யா அல்லாஹ், உலகத்தில் இவன் என்னை வெட்டி வாழ்ந்தாயா அல்லாஹ், என்ன கணக்கெடுக்கவே இல்லையா அல்லாஹ், இதனால நீ இவரை நீ உள்ளால போகக்கூடாது. ஏன்னா சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து பெரிய கஷ்டம் அது, அதை கடந்து திறந்து கொண்டு உள்ளுக்கு போறதுக்கு தடையாக ஈக்கக்கூடிய ஒரு அமல் இதுதான். அங்க சொர்க்கத்துடைய சாவி எங்கட கையில கிடைக்கணும்னு சொன்னா, மேலானவர்களே, இந்த உறவுகளோட நாங்க சேர்ந்துதான் உள்ளுக்கு போயிடும். என்ன தொழுதும் மேலல்ல,
சுஜூத் செய்கிறார், மாஷா அல்லா, நோம்புல எத்தனையோ குர்ஆன், கால் கடுக்க கடுக்க கண் சிமிட்டு, ஆனால் தண்டை நானாவோட பேசுறது. நம்ம ஹசன் பசர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நிறைய மக்கள் நிறைய அமல் செய்கிறாங்களாம், நிறைய அமல், அந்த அளவு அமல், ஆனால் இவரோட அமல் எந்த லாபமும் இல்லை. எப்படி தெரியுமா? இன்றைக்கி இந்த நெல் எடுத்து ஒரு பாறாங்கல், ஒரு தார் ரோட்டில் இந்த நெல்லை போட்டால் இதால் என்ன சரி அரிசி வருமா? என்ன சரி விளைச்சல் நிலம் வருமா? சொன்னாங்க, இன்றைக்கு மக்கள் செய்யக்கூடிய அமல் அப்படிதான். டைமுக்கு தொழுதாச்சு, டைமுக்கு நான் எங்களுக்கு நானே பத்துவாடு, நான் டைமுக்கு தொழுகிறாளப்பா, நான் ஒவ்வொரு நாளும் 5 குர்ஆன் 5 ஜுஸ் ஓதுறாள் எனக்கு அல்லாஹ். ஆனால் மற்ற பக்கம் மெயின் பக்கம் தண்ட தம்பியோட கோம், தண்ட உம்மாவை பார்த்து எத்தனையோ நாள், சில ஆக்கள் தண்ட உம்மாவோட பேசி எத்தனை நாள், தண்ட வாப்பாவோட பேசி எத்தனை நாள். இந்த பிழையை வச்சு கொண்டு சொல்றாங்க, நிறைய மக்கள் அமல் செய்யறாங்க, இவங்க அமல் எந்த லாபம்? எப்படி தார் ரோட்டில் நெல்லை போட்டு அரிசியை எதிர்பார்க்கிற மாதிரி தான் இவர்களுடைய அமல் என்பதாக உலமாக்கள் சொல்றாங்க. அதனால அல்லாஹ் எங்களுக்கும் உங்களுக்கு நேரம் சுருக்கமாகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் நீண்ட ஆயுள் அல்லாஹ் தந்திக்கிறான். வாழ்ந்துட்டோம், இன்னும் எப்போ மௌத்து யாருக்கும் சொல்லிடாது. இந்த மௌத்து சிறப்பாகணுமா? நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் கண்ணியமாக வாழ்ந்து அல்லாஹுடைய பொருத்தத்தோடு வாழ்ந்து நாம் மரணிக்கணுமா? எங்களோட கண்ணியமெல்லாம் தூக்கி வீசிட்டு யாரோட நான் கோவமா, என் உறவோடு நான் கோவமா, உடனே நீங்கள் என்ன செய்யுங்க? முசாவா செய்யுங்க. ஏன் முசாவாசிய தூரத்தில் இருக்கிறாங்க, நாளைக்கு செய்தான் சொல்லுவான், நாளைக்கு செய்வோம் அப்பா, நாளைக்கு போம், இல்லை இல்லை ஃபோன் இருக்குது, உடனே கால் பண்ணி நான் அவர் தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல, அவர் தான் பெரிய தப்பு செஞ்சாரு, நீங்க கால் பண்ணி பேசிடுங்க, அப்பதான் அல்லாஹ் உங்களோட அமலை அல்லாஹ் கபூலிய தரான். அதனால மீனவர்களே, அல்லாஹ் தந்த சந்தர்ப்பம் அல்லாஹ் எங்களை உயிரோட வச்சுக்கிறான். இது அல்லாஹ் எங்களுக்கு தந்த ஆகப்பெரிய சந்தர்ப்பம் மீனவர்களே. இந்த சந்தர்ப்பத்தை பொன்னானதாக கருதி இது அல்லாஹ்விடத்தில் நாங்கள் மன்னிப்பு தேறி அவனுடைய கபூலியத் பெற்ற கூட்டத்தில் ஆகிடுவோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் அவனுடைய கபூலியத் பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் ஆக்கிடுவான். யால எங்களுடைய பாவமனையத்தை நீ மன்னித்தல்வாய் அல்லா. யால நிறைய பாவங்களை செய்துவிட்டு நாங்கள் தௌபா செய்து கொண்டிருக்கிறோம். யாலா எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிரு யாலா, எங்களை நீ கபூல் செய்து கொள்வாய் யாலா. உனக்கு விருப்பமான முறையில் வாழ்ந்து யாலா, உன்னுடைய பொருத்தத்தோட வாழ்ந்து யாலா, உன்னுடைய பொருத்தத்தோட மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாய் யாலா. அதை எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவத்தை மன்னிச்சிடுவாய் யாலா. எத்தனையோ பெற்றோர்கள் நோயாளிகளாக இருந்து கொண்டிருக்கிறாங்க யாலா, அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துடுவாய் யாலா. அல்ல எத்தனையோ பெற்றோர்கள் கபரில் இருந்து கொண்டிருக்கிறாங்க யாலா, அவனோட கபர்களை நீ விசாலமாக்கிறியா அல்லா, அவனோட கபர்களை நீ சொர்க்கத்துடைய பூஞ்சலை ஆக்கிறியா அல்லா. உனக்கு விருப்பமான நல்லடியார்களோட கூட்டத்தில் எங்களோட உம்மா வாப்பா நீ சேர்த்துடுவாய் அல்லா. அல்ல எங்களோட உஸ்தாத்மார்களுடைய பாவத்தை நீ மன்னிச்சிடுவாய் அல்லா. அல்ல அவனுடைய கபர்களை விசாலமாக்கிறியா அல்லா. அல்ல எத்தனையோ உஸ்தாத்மார்கள் கபரில் இருக்கிறாங்க அல்லா, அவங்கள சொருக்கவாசி ஆக்கிறியா அல்லா. யாரெல்லாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அல்லா, அவர்களை உலகத்திலும் கண்ணியமானவர்களாக நாளை கியாமத்துடைய நாளையிலும் அல்லா கண்ணியமானவர்களோட கூட்டத்தில் அல்லா எங்களுடைய உஸ்தாத்மார்களை எங்களையும் நீ சேர்த்தல்வாய் அல்லா. அல்ல நிறைய தேவையுள்ளவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லா. எங்களுடைய தேவை என்ன என்பது எங்களை விட நீ நன்கு அறிந்தவனாக இருந்து கொண்டிருக்கிறாய் அல்லா. அனைத்து தேவைகளையும் எங்களுக்கு தந்தி அல்லா, உன்னுடைய கலிமாவோட மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாய் அல்லா. அல்ல இந்த சின்ன துஆவுடைய ரஹ்மத்தின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாய் அல்லா. வஹத அவனான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله وصلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد واهتدى ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا ما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا وقال تبارك وتعالى وهو أصدق القائلين بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الدين النصيحة وكما قال عليه الصلاة والسلام بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم أقول قولي هذا أستغفر الله لكم فاستغفروه إنه هو الغفور الرحيم
الحمد لله رب العالمين وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله بعثه الله رحمة للعالمين اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فيا أيها الناس أوصيكم وإياي أولا بتقوى الله فتلبسوا بلباس التقوى لأن الله عز وجل يقول ولباس التقوى ذلك خير